ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் ஃப்ரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 7லேருந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 2லேருந்து 3 துண்டு இஞ்சி. இஞ்சி நான்வெஜ்ஜுக்கு சேர்த்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். தோல் உரிக்காத பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு பிடியளவு கறிவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போது சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அரைத்த அந்த பேஸ்ட்டை சிக்கனோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், மிளகாய் தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு. இது ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். அரிசி மாவு இது நல்ல ஒரு சிக்கனுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். தேவையான அளவு உப்பு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு வினிகர். இந்த வினிகர் ஏன் சேர்க்கணுன்னா உள்ளே சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும், ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். ஒரு பிடி அளவு கறிவேப்பிலை. இப்போ நம்ம நல்லா அந்த சிக்கனை கலந்து விட்டுடலாம். நம்ம போட்ட எல்லா பொருட்களுமே சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் எல்லா சிக்கன்லேயும் கோட்டார மாதிரி நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். சிக்கன் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நார்மலாக 65 மாதிரி இல்லாமல் நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம அது எல்லாத்தையுமே சிக்கனையும் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்ல டீப் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் மேலே நல்லா நமக்கு ஒரு பகோடா மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சிக்கன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்.